வணக்கங்கம்மா, புகழோட அம்மாங்களா? ஆமாங்க. அம்மா, அவன் என் பொண்ணோட இப்பெல்லாம் டெய்லி பேசுறான். அவங்க 2 பேரும் பேசுறது எனக்கு சரியே படலைங்கம்மா. இருங்கம்மா, அவன் அனுப்பிச்ச மெசேஜ் எல்லாம் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். என் பொண்ணோட போனை இன்னைக்குதான் எடுத்து பார்த்தேன். வாட்ஸ்அப் நம்பர் தான், அது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்களேன். ஸ்கிரீன்ஷாட்லாம் அனுப்ப முடியாதுங்கம்மா. என் பொண்ணோட மானம் என்ன ஆவறது? ஏன் அவ்வளவு அழுவுறீங்க? என் பொண்ணுக்கு எழுதியிருக்கா மேடம், அன்பே உன் கண் என்ன நிலவா, உன்னுடன் வாழ்வது என் கனவா, நீதான் என் இன்று இரவு உணவான்னு அனுப்புறா மேடம். ஐயோ, ஐயோவா? உங்க பொண்ணு எதனா ரிப்ளை பண்ணிருக்காளான்னு கேட்டேன். பண்ணிருக்கா. கண்ணுல காதல் காட்டுறா என் பொண்ணு. நான் மட்டும் என்ன நல்லதையா பெத்து வச்சிருக்கிறேன்? நம்ம 2 பேரும் மாறல அடிச்சுக்க வேண்டியதான் இந்த மாதிரி பிள்ளைங்க பெத்ததுக்கு. ஐயோ, நீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க, அந்த அளவுக்கு எல்லாம் போகாது. ஏற்கனவே போயிருச்சுங்க. என் பொண்ணை கூட்டிட்டு நிலவுக்கு போயிட்டாங்க. வாட்ஸ்அப்ல பண்ணிருக்கானா, இன்ஸ்டாகிராமா? இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன மேடம் பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் தான் அதை செக் பண்ண ஆரம்பிப்பேன். செக் பண்ண ஆரம்பிச்சு இதுக்கு மேல வளர்மதி வயசுக்கு வந்தா என்ன, வரலனா என்னமா? ஹலோ ஹலோ. இல்லையே, இது வேற யாரோ கலாய்க்கிறீங்களா? நான் ஆர்ஜே தீபக் பேசுறேனுங்க. என்ன சொல்றீங்க நீங்க? உண்மையிலே பொய் சொல்றீங்களா, உண்மை சொல்றீங்களா? இல்லங்க அம்மா, நம்மள என்னத்த வளர்ந்தோம் நம்மலாம். அப்படி இப்படி மாத்த கூட செய்வ திடீர்னு. எப்படி நல்லா இருக்கா? நன்றி நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க. இதே எங்க அம்மாட்டெல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா செருப்பு கட்டி அடிச்சு அவனை கொன்றுங்க. அவன் என் புள்ளையே கிடையாது. அவனை எல்லாம் மனுஷனை நான் பெத்து வச்சு என்னத்த பண்ணிட்டு அப்படின்ட்டு போயிருப்பாங்க. என்னத்த சொல்றது?